ஏ காய்ஸ், நான் தான் உங்கள் டிஜே. ஸோ கிட்டத்தட்ட வந்து 3 வீக்ஸ் கிட்ட ஆகிடுச்சு நான் ஷார்ட்ஸ் போட்டு. அதுக்கப்புறம் வந்து ஸோ நீங்கள் கமெண்ட்ஸில் நிறைய வந்து என்ன ப்ரோ ஆளே காணும்னு சொன்னீங்க. ஸோ என்னால் முடிஞ்ச இன்புட் நான் இப்போ தரப்போகிறேன். குவார்டர்லி எக்ஸாம் உங்களுக்கு செப்டம்பரில் வந்துடும். ஸோ இப்போ ஆகஸ்ட்டில் நீங்கள் வந்து மிட் டேர்முக்கு இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. என்னோட டிப்ஸ் என்னென்னா, மிட் டேர்மில் வந்து நல்லபடியாக வந்து ஃபிசிக்ஸை படிங்க, சரிங்களா? ப்ராப்ளம்ஸோட படிங்க. நான் ப்ராப்ளம்ஸோட படிக்கலை, அதுதான் என்னோட மிஸ்டேக். நான் என்ன நினச்சேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம தியரி கான்செப்ட்ஸை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ப்ராப்ளம் பண்ணலாம்னு நினச்சேன். அந்த தப்பு தான் எனக்கு இப்போ வந்து 88 வந்து மார்க் வந்ததுக்கான காரணம். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ முடியுதோ வந்து ப்ராப்ளம்ஸை வந்து இப்போவே ஃபினிஷ் பண்ணுங்கள். குவார்டர்லிக்குள்ளே நீங்கள் இந்த 5 லெசன்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, இந்த 5 லெசன்ஸில் அட்லீஸ்ட் 3 லெசன்ஸோட ப்ராப்ளம் நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருந்தீங்க வச்சுக்கோங்களேன். உங்களால் வந்து நெக்ஸ்ட் இயர், அதாவது 2027 மார்ச் எக்ஸாமில் நல்லபடியான ஒரு மார்க் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ தேர்ட் லெசன், ஃபோர்த் லெசன்ல தான் வந்து ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதே மாதிரி இப்போது தியரி கான்செப்ட்ஸை பார்ப்போம். தியரி கான்செப்ட்ஸ்னு பார்த்தா புக்கின் சைடு ரொம்ப படிக்காதீங்க. ரொம்ப நீங்கள் எல்லாமே முடிச்சிட்டிங்கன்னா புக்கின் சைடு கான்செப்ட்ஸ் பாருங்கள். மற்றபடி எவ்வளோ முடியுதோ புக் பேக் இருக்கிற டீட்டெயில்ஸே போதும். அதுலேயே இந்த ஃபர்ஸ்ட் லெசனில் இன்னும் ப்ரோ 23 டீட்டெயில் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த 2 டீட்டெயில், 3 டீட்டெயிலு, இந்த தேவையில்லாத டீட்டெயிலாம் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நீங்கள் டைமே ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. என்னதான் கான்செப்ட்ஸ் ஓரியன்டாக இருந்தாலும் அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து தவிர்க்கிறது ஒன்றும் பிரச்சனை ஆகாதுன்னு என்னோட ஒப்பீனியன். உங்களுக்கு எப்படி இருக்கோ நீங்கள் அதை பாருங்கள். அதே மாதிரி வந்து இந்த 5 லெசன்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்களேன், 5 டீட்டெயில்ஸ் எழுதுறதுக்கான எலிஜிபிலிட்டி நீங்கள் கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் செப்டம்பர், அதாவது குவார்டர்லி லீவுக்குள்ளே முடிச்சிட்டிங்க வச்சுக்கோங்களேன், அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் வால்யூம் 2 வந்து ஓரளவுக்கு நம்ம படித்தாலே போதும். ஸோ இப்போது இந்த செப்டம்பர் வரையும் நான் சொல்கிற கோல். அதுக்கப்புறம் நம்ம வந்து வால்யூம் 2 பற்றி பேசிக்கலாம். இப்போ வால்யூம் 1 மட்டும் பார்த்தோம்னா எவ்வளோ முடியுதோ ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுலேயும் ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், ஃபிஃப்த் லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? ஸோ எங்களுக்கு வரலை, பட் உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா 2025 வந்து செகண்ட் லெசன்லேருந்து தான் வந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி எவ்வளோ முடியுதோ ஃபிஃப்த் லெசன் ஒரு 5 ப்ராப்ளம் 6 ப்ராப்ளம் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் லெசனில் கொஞ்சம் நிறைய இருக்கும், பட் இதெல்லாம் ஈஸியாக இருக்கும், இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும், அதை மட்டும் பாருங்கள், அதுவே போதும். ஆனால் நீங்கள் இப்போ பார்க்கல, அப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்முலா இருக்குல்ல, ஃபார்முலா நம்மளுக்கு வந்து ரீகலெக்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் அதை ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ எவ்வளோ முடியுதோ வந்து இப்போவே ப்ராப்ளம்ஸோட கவர் பண்ணி இந்த 5 லெசனை நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருந்தீங்க வச்சுக்கோங்களேன், உங்களை 90+ யாராலும் தடுக்க முடியாதுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு, அதாவது 6th லெசன், 7th லெசன்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். எவ்வளோ முடியுதோ 5 லெசன்ஸை நல்லா தரவு பண்ணுங்கள், உங்களால் முடியும், சரிங்களா? இப்போ நீங்கள் விட்டீங்க வச்சுக்கோங்களேன், அடுத்த வருஷம் டொனேஷன் கட்டுற மாரி இருக்கும் காலேஜில். உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் கிடைக்காது. எனக்கு பிடிச்சது சிஇஜி. எவ்ரி ஒன் லைக் சிஇஜி, பட் எனக்கு கிடைக்கல. நான் இந்த மாதிரி வந்து நான் பட்ட கஷ்டம் உங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? என் மேலே தப்பு இருக்குது, அந்த தப்பை தப்பு பண்ணவன் தான் சொல்ல முடியும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு எப்படியாவது இப்போவே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? இந்த ஒரு வருஷம் மட்டும் படிங்க. எல்லாம் சொல்லுவாங்க, என்ன சொல்கிறது, காலேஜ் போயிட்டா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு. அது உண்மைதாங்க, ஓரளவுக்கு உண்மைங்க. நீங்கள் 12th முடிச்சிட்டிங்க வச்சுக்கோங்களேன், அந்த 6 months இருக்குல்ல, எவ்வளோ ஜாலியாக இருக்கலாம். ஓகேங்களா? இப்போது எவ்வளோ முடியுதோ 12th நல்லபடியாக படித்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண பாருங்கள், சரிங்களா? ஏன்னா நீங்கள் முடிச்சுட்டு நல்ல மார்க்கோட வருவீங்க பார்த்தீங்களா, அப்போ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளோ கிடைக்குது, சரிங்களா? நீட் படிக்கிறீங்களா, நீட் படிங்க, பட் 12th வந்து கான்சென்ட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. இதுதான் என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. பட் எவ்வளோ முடியுதோ ஃபிசிக்ஸை வந்து நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக பார்க்காதீங்க. இப்போ உங்களுக்கு மார்க் வந்துடும். டெரிவேஷனில் நீங்கள் மார்க்கு பரன்னு எழுதி மார்க் எடுத்துருவீங்க, 5 மார்க்கு. பட் அங்கே பப்ளிக்கில் கரெக்ஷன் பண்ணும்போது பப்ளிக் கரெக்ஷனில் எந்த கீ ஆன்சர் படி வருதோ அதை வச்சு தான் பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளோ எழுதினாலும் கீ ஆன்சரில் என்ன இருக்கோ அதுக்கு தான் மார்க் சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ முடியுதோ, என்ன சொல்கிறது, ஓவர் கான்ஃபிடென்ஸும் வேணாம், கான்ஃபிடென்ஸும் இல்லாமையே இருக்காதீங்க. நம்மளால் முடியும்னு ஒரு நோக்கத்தோடு போங்க, கோ வித் த ஃப்ளோவை போங்க, நம்மளால் நல்ல மார்க் எடுக்க முடியும் ஃபிசிக்ஸில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு என்ன கண்டென்ட் வேணும்னு. அதே மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இம்பார்ட்டண்ட் வேணும், ஸோ எனக்கு தெரிஞ்ச இம்பார்ட்டன்ஸை நான் உங்களுக்கு வேணால் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து வேறு ஏதாவது ஃபிசிக்ஸில் வந்து ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.